கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் தியானிக்க போகிற ஒரு பகுதி என்னன்னு பார்த்தீங்கன்னா, கஷ்ட நேரத்தில், துன்ப நேரத்தில், துக்கப்படுகிற நேரத்தில் நமக்கு யாராவது ஆறுதல் சொல்லுவாங்களான்னு நினச்சாக்கி கண்டிப்பாக யாரும் சொல்லதுக்கு பக்கத்தில் வரமாட்டாங்க. ஏன்னா எல்லாரும் இவர் பஞ்சத்தில் இருக்காங்க, கண்டிப்பாக நம்மகிட்ட ஏதாவது பணம் தான் கேட்பாங்கன்னு சொல்லிட்டு ஒருத்தர் கூட நமக்கு ஹெல்ப் பண்ண முன் வர மாட்டாங்க. இதே நம்ம சகோதரனாக இருக்கட்டும், ஆஃபீஸில் உள்ளவங்களா இருக்கட்டும், யாருமே நம்ம கஷ்டம்னு தெரிஞ்சுட்டாக்கி நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்பையே கட் பண்ணக்கூடிய காலத்தில் நம்ம இருந்துக்கிட்டு இருக்கோம். ஆனால் ஒருவர் மாத்திரம் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் இடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று எசப்பா சொல்கிறாங்க. நம்முடைய அநேக துன்ப நேரத்தில், கஷ்ட நேரத்தில் மனுஷங்கள்கிட்ட போய் சொன்னால் அவங்க முன்னால் அப்படியே அனுதாபப்படுற மாதிரி இருந்தாலும் பின்னால் சிரிப்பாங்க, இவனுக்கு தேவை தான் அப்படின்ட்டு. ஆனால் ஆண்டவர் மாத்திரம்தான் நம்முடைய கஷ்டத்தை உணர்ந்து நமக்கு விடுதலை கொடுப்பாங்க. இவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் ஆண்டவர்கிட்ட மட்டும் வாங்க, ஆண்டவர் உங்களுக்கு விடுதலை கொடுப்பார்.